வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். டெக்னோல இருந்து Camon 19 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனுடைய விமர்சனம் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆனால் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு. ஒரு அட்ராக்டிவான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த டெக்னோ Camon 19 Pro மொபைல் ஃபோன். இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா வெறும்னா ஒரு வெள்ளை கலரில் கோடு கூட போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இந்த பேக்கில் வந்து இதை கலர் சேஞ்சிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த மெயின் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் ஏதோ ஒரு வித்தியாசமான பிரிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த ப்ரைஸ்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூசர் மேனுவல், 12 மந்த்ஸ்க்கான வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. சிம் டூல் பின் இருக்குது. அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டான எலிகண்டான பாக்ஸ் பேக்கேஜிங். ஸோ இப்போ மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு வித்தியாசமான மொபைல் ஃபோன் யாரும் கொண்டு வர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் இந்த கம்பெனி இந்த வித்தியாசமான மொபைல் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் இப்போ இருக்கு. ஸோ இந்த இரண்டும் கலந்த ஒரு ஃபீலிங்கோட நம்ம இந்த டெக்னோ Camon 19 Pro மொபைல் ஃபோனுடைய விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது Mondrian எடிஷன். இந்த மொபைலை ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டெக்னோ Camon 19 Proனுடைய டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு மேட் ஃபினிஷிங் ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. சுத்தரவா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு. அங்கங்கே கோடெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல் வந்து Mondrian எடிஷன் அப்படிங்கிறாங்க. இந்த Mondrian எடிஷனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாலாம் கிடையாது, டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுது. சூரிய வெளிச்சம் இந்த மொபைல் ஃபோனில் பட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் கலர் சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூவி லைட்டை நான் இங்கே தொட்டின உடனே நீங்கள் பார்த்த ஒயிட் கலர் மேஜிக் மாதிரி இங்கே ப்ளூவும் இங்கே பிங்க்கும் ஒரு மாதிரி ஒரு ஷேட் ஆஃப் லாவெண்டரில் மாறிடுது. சன்லைட்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே நீங்கள் ஷேடுக்கு வந்தோடனே கலர் திருப்பி மாறி உங்களுக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு மாறிடுது. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு லுக் அண்ட் ஃபீல். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2-3 கலர் சேஞ்சிங் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரே மொபைல் ஃபோனில் மல்டிபிள் கலர் சேஞ்சிங்லாம் அதுவும் வந்து பார்க்கறதுக்கு லுக் அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மொபைல் ஃபோனுடைய கேமராவுடைய ஹம்ப் பாருங்கள். இந்த கேமராவுடைய ஹம்பில் இருக்கக்கூடிய இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 64 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கேமரா ஹம்ப் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. இதில் கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக்கை அவங்க மிஸ் பண்ணிடல. மேல்புறத்தில் உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க, அதுவும் டிபெண்டபிளாக ஃபாஸ்ட்டாக இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேல ஒரே நேரத்தில் இந்த பக்கம் 2 4G எனேபிள்டு சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா SD கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டூயல் VoLTE வைவோ வைஃபை எல்லாமே மொபைல் ஃபோனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இதோடைய வெயிட் பார்த்தோம்னா ஒரு 211 கிராம் இருக்கு. கொஞ்சம் ஹெவியான மொபைல் ஃபோன் தான். ஆனால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 mm தான். ஓவராலா இந்த மொபைல் ஃபோனுடைய டிசைன் ரொம்ப ரிஃபைண்டாகவும் பாலிஷ்டாகவும் உண்மையிலே ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. அதுவும் இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸுரி மொபைல் ஃபோன், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன் நமக்கு கொடுக்குது. டிசைனில் எந்த கோளாறும் இல்லை. ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச் ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. அதுக்கு மேலே அழகா சின்ன ஒரு பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஸ்வலாக இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட்ல ஒரு ஃப்ளாஷ் கொடுப்பாங்க. அது இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. ரியரில் மட்டுமே உங்களுக்கு குவாட் ஃபிளாஷ் சொல்லிட்டு 4 LED லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோடைய டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இது வந்து ஒரு IPS LCD பேனல் தான். AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த ப்ரைஸில் நிறைய பேர் AMOLED பேனல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருக்கிற டிஸ்பிளே வச்சு நம்ம பார்க்குறப்போ இதோடைய பிரைட்னஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அவுட்டோர் கண்டிஷனில் இந்த டிஸ்பிளே நல்லா ஈஸியாக அவங்களால பார்க்க முடியுது. ஃபோட்டோ எடுக்கிறப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் அந்த அவுட்டோர் பிரைட்னஸ் உடைய டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. இன்டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட் தான் நல்ல ஒரு டீப்பான ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD அப்படிங்கிறதுனால இமேஜ் படங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப கிளியராக கிறிஸ்பாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. பட் இந்த ப்ரைஸுக்கு பெட்டரான ஒரு வியூவிங் ஆங்கிள்ஸ் இருந்திருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் ஷேட் அடிக்குது.
ஓகே, மெயினா இந்த மொபைல் போன்ல ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா எப்பவுமே கேமான் சீரிஸ்ல அவங்க வந்து கேமராவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மொபைல் போனுக்கு கூடிய கேமரா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா. இந்த சென்சர்ல உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் வேற இருக்கு. ஸோ போட்டோஸ் நீங்க எடுக்கிறப்போ லைட்டா ஷேக் ஆனாலும் உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது. வீடியோஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் உங்களால் ஷூட் பண்ண முடியுது. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் உங்களுக்கு 2K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த 64 மெகா பிக்சலுக்கு துணையாக பார்த்தீங்கன்னா யூஷுவலாக இருக்கக்கூடிய அல்லக்கைகள்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ரேட் லென்ஸ் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸுடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இந்த செகண்ட் லென்ஸை வச்சு உங்களுக்கு 2x ஆப்டிகல் ஜூம் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். பட் மெயின் சென்சர் தான் இந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜுடைய கிளாரிட்டி சூப்பராக இருக்கு. எக்ஸ்போஷர் எல்லாமே கட்டா இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டா இல்ல. பட் கலர் ரிப்ரொடக்ஷன், சேச்சுரேஷன் லெவல்ஸ், எக்ஸ்போஷர் லெவல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒயிட் பேலன்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா துல்லியமா அக்யூரேட்டா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் ஒரு சில சாம்பிள் பாருங்க. இந்த 50 மெகா பிக்சல் கேமரா இங்க இருக்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அந்த போர்ட்ரேட் கேமரா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் எதுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கா இல்ல என்ன ஏது அப்படின்னு புரியாம ஒரு அல்லக்கை பக்கத்துல ஒரு 2 மெகா பிக்சல் சென்சரை கொடுத்திருக்காங்க. மேக்ரோ சென்சர்லாம் கிடையாது. டெப்த் சென்சருக்கு உங்களுக்கு போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுவும் கிடையாது. இது RGB லென்ஸ் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு வச்சிருக்காங்க? சைடுல ஒரு தேவையில்லாத ஒரு ஓட்டம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சென்சரை மட்டும் வச்சு பாக்குறப்போ ஒரு குட்டி ஒரு பாண்டா கரடியோட எமோஜி மாதிரி எனக்கு தெரியுது. செல்ஃபிஸ் நல்லா கிளியரா கிறிஸ்பா இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு செல்ஃபிஸ் நீங்க எடுக்கலாம். லோ லைட்ல செல்ஃபிஸ்னுடைய குவாலிட்டி ரொம்ப சுமாரா தான் இருக்கு. இந்த டெக்னோ கேமான் மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துகிட்டே பேசுறதுனால ஷேக் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி ஓவராலாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி சொல்லுங்க. பட் இந்த பிரைஸுக்கு, அதாவது ஒரு 18,000 பிரைஸ் ரேஞ்சில் அவங்க ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொண்டு வந்த நல்ல விஷயம். 50 மெகா பிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ், அது வந்து 2x ஆப்டிகல் ஜூம் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். யாருமே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் செக்மெண்ட்ல இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இவ்வளவு தூரத்துக்கு கேமரா ஹார்ட்வேர் ரொம்ப ஒரு சென்சிபிளான கேமரா ஹார்ட்வேர் கொடுக்கறது கிடையாது. சாஃப்ட்வேர்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்டான ரெஸ்பான்சிவான சாஃப்ட்வேர் இருக்கு. கேமரா யூஐ மட்டும் கிடையாது. இந்த மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய OS பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து Android 12 மேல ஹை OS அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்கின் UI போட்டிருப்பாங்க. இந்த UIல ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலனா அன்இன்ஸ்டால் பண்ணிரலாம். ஆனா பல அப்ளிகேஷன்ஸ் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. பட் இந்த ப்ளோட்வேரை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த UI உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிஃபைண்டான UI கொடுத்திருக்காங்க. ரிஃபைண்டன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா விஷுவல் டிசைன்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபீச்சர் எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சு யூஸ் பண்றதுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. செட்டிங்ஸ்க்குள்ள எல்லாம் எங்கேயும் போய் கஷ்டப்பட தேவையில்லை. முக்காவாசி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் டாகல்குள்ளே உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. ஸ்கிரீன் காஸ்டிங், தெஃப்ட் அலர்ட், NFC கூட இந்த மொபைல் போன்ல இருக்குங்க. பீக் ப்ரூஃப் இருக்கு, ஸ்கிரீன் ரெக்கார்டிங், கால்குலேட்டர், இந்த மாதிரி இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான எல்லா அம்சங்களுமே பாத்தீங்கன்னா இங்கேயே உங்களால ஈஸியா கண்டுபிடிச்ச முடியுது. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா மல்டி விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மெமரி பிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் மூலமா இந்த மொபைல் போனுக்கு கூடிய அந்த 8GB RAM உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 5GB வரைக்கும் எக்ஸ்ட்ராவா நீங்க வெர்ச்சுவல் மெமரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் ஃபீச்சர். பட் இதுல வந்து எனக்கு பிடிச்சது இந்த சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். இதன் மூலமா வாட்ஸ்அப் யூஸ் பண்றப்போ வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நம்ம வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பீக் மோட் இருக்கு, ஸ்டிக்கர் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், வீடியோ கால்ஸ் பேசுறப்போ வீடியோ மோட் கொடுத்திருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்க சேவ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்ல இருந்து மொபைல் போன்ல தேவையில்லாம ஸ்டோர் ஆயிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க ஈஸியா நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் போன்ல இருக்கு. அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஹார்ட்வேருக்கு வருவோம். இந்த மொபைல் போன்ல ரன் ஆகிற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா மீடியா டெக்னுடைய ஹீலியோ G96 8GB கான ஒரு RAM, LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB உங்களுக்கு ஒரே மாடல் தான். UFS 2.2 கொடுத்திருக்காங்க. தேவையான எல்லா சென்சரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இதுல இருக்கு. NFC கான சப்போர்ட் இந்த மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. பட் இந்த மொபைல் போனை வச்சு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கேம் விளையாடுறதுக்கு நல்ல ஒரு மொபைல் போன். அதாவது இந்த பிரைஸ் செக்மெண்ட் வச்சு பார்க்கறப்போ கேமிங் நீங்க விளையாடலாம். ஆனா ஹை எண்ட் ரிசோர்ஸ் இன்டென்சிவான கேம்லாம் போட்டு ஹை கிராபிக்ஸ் எல்லாம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் விளையாண்டாலே பார்த்தீங்கன்னா த்ராட்டலிங் ஆக ஆரம்பிச்சிருது. பிளஸ் லைட்டா ஹீட் ஆகும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. பட் ஒரு மீடியம் கிராபிக்ஸ்ல போட்டு விளையாடணும் உங்களுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மொபைல் போன்ல எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 33 வாட் சார்ஜர் இருக்கு. சார்ஜ் பண்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டெக்னோ கேமான் 19 Pro Mondrian எடிஷன் உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்குது. இதோடைய விலை 17,999. ஸோ இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மொபைல் ஃபோன், நல்ல ஒரு சாலிடான ஸ்பெக்கோட, எனக்கு இந்த 5G மொபைல் ஃபோன்லாம் இப்பொழுதுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன்
இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல ஒரு சாய்ஸ். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.